கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக போலீசார் தொடர்ந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சேலத்தை சேர்ந்த தாவிக தொண்டர் மணிகண்டன் என்பவர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் போலீஸ் காவல் வழங்கும்படி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் சென்றன. ஆனால் நிலைமை தெரியாமல் இந்த ஆம்புலன்ஸ்கள் திட்டமிடப்பட்டு அரசியல் காரணங்களால் விஜயின் கூட்டத்தை கலைக்க வந்திருப்பதாக நினைத்து கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியும் வாகனத்தின் சாவிகளை பிடுங்கி வைத்துக் கொண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அந்த நேரத்தில் காவல்துறையினர் வந்து ஆம்புலன்ஸ்களை மீட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த சம்பவத்தின் போது கட்சி தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சேலத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞரின் கார் பறிமுதல் செய்யப்பட்டு கரூர் நகர காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த தாவேகா உறுப்பினர் மணிகண்டன் இன்று கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 ஆஜராகி முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்துள்ளார். தொடர்ந்து கரூர் நகர போலீசார் ஆம்புலன்ஸை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் சில பிரிவுகளை சேர்த்து மணிகண்டனுக்கு நீதிமன்ற காவல் கேட்டு மனு அளித்துள்ளனர்.